கும்பம் இனிமேல் ஒளிரும் என்றால் கண்டிப்பாக ஒளிரும். ஜீவனம் சார்ந்த விஷயங்கள், பெரியோர்கள் மீது அக்கறைகள் மட்டும் குறித்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் வயதானவங்க இருந்தாங்க, அவங்க உடல்நல மூலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா அது முக்கியமாக தேவை. 11ஆம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து அவர் பகையென்று கிரகம் அல்லவா, அவருடன் சேரும்போது உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார். தனம், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். பிள்ளை பேறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், அவங்க பிள்ளைகளுக்காக நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய காலம். கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுத்து அந்த செலவினங்களை செய்ய போகிறோம். நம்ம அதாவது நாம் ஒரு ஏதோ சிம்பிளாக படிக்க வச்சோம் கொண்டோம் அப்படின்றத விட ஒரு மேற்படிப்படி ஒரு மனிதனுடைய மூலதனமே கல்வி தான். ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 20/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த சுக்கிர பயிற்சி என்ன செய்யும்? இந்த 20/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் சுக்கிர பயிற்சி, அதாவது 4 கிரகங்களின் கூட்டமைப்போடு ஆட்சி பெறக்கூடிய சுக்கிர பகவான். குரு பகவான் ஏற்கனவே சென்றடைந்துட்டார். அதனுடன் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் ஆட்சி பெற்ற ரிஷபத்தில் ஆட்சி பெறும் சுக்கிர பகவான். நம்ம ராசிக்கு அவர் 4ஆம் அதிபதி. 1 2 3 4, அதாவது 4ஆம் அதிபதி. இதுவரை வேலை அமைப்பில் இருந்ததோ, கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வியிலோ கல்வி சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு தடை ஏதும் இருந்திருந்தால், கும்பராசிகாரங்களுக்கு வாகனங்களாக இருக்கப்பெற்றாலும் சரி, வண்டியாக இருக்கப்பெற்றாலும் சரி, நிலபுலத்தில் நம்ம விவசாயம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் அந்த நிலபுலம் சேர்க்கை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. கல்வியில் தடை ஏதும் இருந்திருந்தால் அந்த கல்வி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலம். மனதில் இழுத்து வந்த பிரச்சனை, அதாவது என்னங்க, ரொம்ப நாளாக இழுத்து போட்டுருக்கு அந்த பிரச்சனை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியலையே, அந்த குழந்தைகளுக்கு செல்வங்கள் சேர்க்க முடியலையே, எதனாவது நம்ம ஃபிக்சர்லோ அல்லது நிலமும் என வாங்கி போட்டுடலாம். ஒரு மனையாவது வாங்கி போட்டுட்டு கும்பராசிக்காரங்கள் நிம்மதியான ஒரு பெருமூச்சு. நம்மளால் இன்றைக்கி பண்ண முடிச்ச சேவிங்ஸை ரூபாவை கையில் வச்சுருந்தா எதனா திருட்டு பயமான மனையில் போட்டுட்டு அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் வருது சார். இன்றைக்கினாலும் ஒரு 2 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுட்டுனா பிற்காலத்துக்கு நம்ம திருமணம் ஆகும்போது குழந்தைகளுக்கு அந்த தினத்தை விற்று நம்ம புதிய மனையை வாங்கி வச்சு திருமண செலவோ அல்லது சுபகாரியங்கள் நடத்த கல்வியில் பெரிய முன்னேற்றம் காணுவதற்கு இது ஒரு நல்ல ஏற்புடைய காலமாக அமையும். மனமகிழ்ச்சி பெறக்கூடிய காலம்தாங்க இந்த காலம். சொல்லப்போனால் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலையெல்லாம் தூக்கி போட்டு நாம் கிடப்பில் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எதுவாக இருப்பினும் இந்த கும்பராசிக்கு இந்த 26 நாட்கள் கட்டுப்படும் என்று தான் சொல்லுவேன். சுகம் கண்டிப்பாக உண்டையா, பயப்படுற விஷயமே இல்லை. பயப்படக்கூடிய எண்ணங்களும் உருவாகுவதில்லை என்று சொல்லலாம். மற்றும் கம்யூனிகேஷன், இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைங்க. நம்மளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தொடர்பு இல்லாமல் நாமும் வாழ்ந்துட்டுருக்கேன், ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா இனிமேல் அந்த கும்பராசிக்காரங்க பயப்படணும் அவசியமே இல்லை. வேலை சார்ந்த, ஏன்னா ஜென்மசனி நடைபெறுது, நான் இல்லைன்னே சொல்லலை. அது எவரை ஒருவரையே பயப்படுறோமோ இல்லையோ அந்த சனி பகவானுக்கு பயந்தே தீரணும். அவர் என்ன செய்வார் என்ற அந்த கர்மக்காரகனுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா ஜோசிக்காரும் சொல்ல, நான் அவனுக்கு நல்ல பெரிய திருமணம் சார்ந்த விஷயங்களோ கும்பராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய காலம் என்று எடுத்துங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த அமைப்பு தேடினா கூட கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களை நன்றாக கை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதம். இந்த மாதத்தில் இந்த 26 நாட்கள் சுக்கிரனோட சேர்ந்து பகவான், அந்த சுக்கிரன் இல்லையேன் திருமணம் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க. சுகபோகம் இல்லை, ஏன்னா கலத்திர காரகன் அல்லவா அவரது மட்டும்தாங்க இல்லை, எல்லாத்துக்கும் காமம் எல்லாம் லௌகிக விஷயங்கள் அனைத்துக்கும், கலை சார்ந்த விஷயங்களுக்கும், இந்த கலைத்துறை, கம்யூனிகேஷன், அரசியல் எல்லா தொடர்புக்கும், ஒரு மனுஷன் ஸ்பீச்சு, இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு, ஆன்மீகம் எல்லாமே, இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும்
சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கேன். ஆன்மீக பற்று தழைத்தோங்க வேண்டுமா, சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு 4ஆம் அதிபதி அல்லவா அவரே தான் வரார். ஒன்றும் தொந்தரவே கிடையாது. அவர் ஆட்சி பெறுகிறார். இது வரைக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தவர் இனிமேல் ஆட்சி பெற்று முழு பலாபலத்தோடு, அதாவது ஒரு கிரகங்கள் அமைப்பில் 4 கிரகங்கள் அமைப்பில் 4ஆம் இடத்தில் இருந்து அவரே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை வலுக்க வைக்கிறாருங்க. திருப்பியும் நாம் முடைக்க போட்டதை திருப்பியும் தோண்டி நாம் என்னென்ன லஜ்ஜர் இருக்குது, நம்ம பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன வழி, ஜீவனம் எப்படி நம்ம சம்பாரித்து வாழறது, இதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து வரப்போகிறார். நம்மளுக்கு பயப்படுற விஷயமே இல்லை. ஒவ்வொரு அடியும் இனிமேல் அடிகள் விழுந்ததல்லவா, இனிமேல் படிக்கட்டுகளாக மாறி ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஏற்படுத்தி செல்ல தான் போகிறார். கும்பம் இனிமேல் ஒளிரும் என்றால் கண்டிப்பாக ஒளிரும். ஜீவனம் சார்ந்த விஷயங்கள், பெரியோர்கள் மீது அக்கறைகள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் வயதானவங்க இருந்தாங்க, அவங்க உடல்நல மூலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா அது முக்கியமாக தேவை. 11ஆம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து அவர் பகையென்று கிரகம் அல்லவா, அவருடன் சேரும்போது உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார். தனம், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். பிள்ளை பேறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், அவங்க பிள்ளைகளுக்காக நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய காலம். கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுத்து அந்த செலவினங்களை செய்ய போகிறோம். நம்ம அதாவது நாம் ஒரு ஏதோ சிம்பிளாக படிக்க வச்சோம் கொண்டோம் அப்படின்றத விட ஒரு மேற்படிப்படி ஒரு மனிதனுடைய மூலதனமே கல்வி தான். அவனுக்கு நீ சொத்து, அசையா சொத்துக்கள், அதாவது திருட முடியாத சொத்து என்று சொன்னால் அது கல்வி சார்ந்த விஷயத்தை எடுத்து போனால் நீங்கள் அவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க ஃப்யூச்சரில். அதுதான் பெரிய மூலதனம். அந்த மூலதனத்தை வைத்துக்கொண்டு பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம். இந்த கும்பராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதை என்று தான் சொல்லுவேன். அல்லது வீடு, சொத்து, பாகம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், கோர்ட்டு, வம்பு, வழக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்திருந்தால், இந்த கேஸு போடுறது, வம்பு வழக்கில் போய் மாட்டின்னு இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நாம் ஏதோ வேலைக்காக போனாங்க, அங்கே பார்த்தா என்னை போட்டு கேஸில் போட்டு விட்டாங்க, இப்போ கேஸு வாய்தா வருது, இதுக்கு எந்த சம்மந்தம், அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலங்க. இழந்ததை மீட்டெடுக்கலாங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். கும்பராசி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்மசனி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதையும் பார்க்க வேண்டியதாக உள்ளது. ஏன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் விலகும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கடன் சுமை சற்று அதிகரித்து துன்பங்கள் நீக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. நோயாகட்டும், நோயெல்லாம் இனிமேல் கட்டுக்குள்ளே வந்துடுங்க, சுகம் கிடைக்க போதுங்க. அன்பு சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு அன்பு காட்டக்கூடிய காலம். சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். முக்கியமாக இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு கர்மா செய்கிறவங்க பிறக்க போகிற காலங்க. சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். ஜீவனம் நன்றாக இருக்கு ஐயா. தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது. பிஸ்னஸே இல்லைன்னா பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. ஒரு புதிய பிஸ்னஸை ஏற்படுத்தி செய்ய போகிறீங்க ஐயா. சைடு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் எதனா ஒன்று பண்ணிக்கினே இருக்க போகிறீங்க. இந்த ஆவல் இருந்துனே வேலை செஞ்சிங்கன்னா இன்னொரு வேலை, சைடு வேலை செஞ்சுட்டு நம்ம உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய விற்பனை, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை தொடங்கிறதுக்கான இது ஒரு காலம். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கடை திறந்துட்டுருப்பாங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட பழைய இரும்பு கடையோ அல்லது பழுப்பு, இந்த எலக்ட்ரிக்கல் சாமான்ஸ், கம்யூனிகேஷன், அதெல்லாம் ஹார்ட்வேர்ட்ஸ் இதெல்லாம் திறந்து நல்ல ஒரு கும்பராசிக்கு இது ஒரு ஆஃபரான காலம். இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு சார்ந்த விஷயங்கள் எதனா நிலைப்பாடில் வீட்டில் அப்படியே நின்று போயிருந்துன்னா அதை திருப்பி மாற்றி அமைச்சு அதை நின்று கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. பிரிவினையிலேருந்து நம்ம மீட்டெடுக்க போகிறோம், பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் என்றதுக்கு இதுவே முதல் ஆதாரம். கும்பராசிகாரங்களுக்கு இனிமேல் தொய்வான நிலைமையில் கிடையாது. கிரகங்கள் ராகு கேது மட்டும் சற்று சாதகங்கள் இல்லாமல் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது நன்றாக உள்ளது. பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரதுக்கான அமைப்பு இதெல்லாம். அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் அஷ்டம, அதாவது ஜென்ம சனி நடைபெற்றாலும் நம்மளுக்கு குரு பகவான் நல்ல உற்ற துணையாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கத்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் மேலோங்கும், நல்ல செயல் திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஜீவனம் நன்றாக இருக்கும் ஐயா. வேவிடத்தால் கும்பராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஜீவனம் என்பது பிரச்சனைலாம் வராது. நம்மளுக்கு வேலையோ, வேலை சார்ந்த விஷயங்களோ, தொழிலோ, தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போது. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கல்வி மேம்பாடு, அந்த வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பழுது பிரச்சனை அடிக்கடி பழுதாகினே இருந்தால் அந்த பிரச்சனைலாம் இனிமேல் நீங்கிவிடும் ஐயா.
அதெல்லாம் ஒரு முழு தீர்வை கொடுத்து அதை சரி செய்து நன்றாக ஓட்டக்கூடிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைப்பு. வண்டி வாகனம் கேட்கும்போது நம்ம எழுபுலம் சேர்க்கை, ரியல் எஸ்டேட்டு, என்னென்ன பிஸ்னஸை நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த வாக்கு வன்மையால் அந்த கும்பராசிக்காருங்க ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா விவசாயம் சார்ந்த விஷயங்களை செஞ்சால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை என்பதே கிடையாது. நீங்கள் தைரியமாக செய்யுங்க, முன்னேற்ற பாதை கண்டிப்பாக உண்டு. பிரிவினை என்பது இல்லாமல் இனிமேல் கணவன் மனைவிக்குள் சில சின்ன தகராறுலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. மாற்று ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்க போகிறாருங்க. கடன் பிரச்சனையோ தொழில் சார்ந்த பிரச்சனையோ எல்லாமே நீடித்து வாழப்போகுது. நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. மைனஸ், அதாவது ஈவனாக வரும். இந்த வெள்ளம் வந்துன்னா அந்த வெள்ளத்தை தடுக்கிற அளவுக்கு அணையும் நம்மளுக்கு கட்டு போட தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு உடையவர் தான் அந்த கும்பராசிக்காரங்க. எது வந்தாலும் சமாளிக்கின்ற திறமை, அந்த அமைப்பு தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். எதுவாக இருந்தாலும் போராடி பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் செட்டிடலாம், எதையும் செய்யக்கூடிய தன்மை, அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. மனமோ திருமோ, மனமோ பணமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றக்கூடிய தன்மை சுவாமி. அவங்க எதுவாக இருந்தாலும் தன்மை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு, எதையும் சற்று சமாளித்து மேலுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்கு. இந்த 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதால் சுக்கிரனால் சுகபோகங்களை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சாமி. இனிமேல் பிரச்சனை கிடையாது. அந்த வண்டி வாகனங்கள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. கனரக வாகனம் வாங்க போகிறோம், ஃபேக்ட்ரி மெயின்டைன் பண்ண போகிறோம். ஐயா அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கட்டும், இந்த உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ஊடகங்களில் வச்சுக்கிறவங்க, ப்ரெஸ்ஸு, மீடியா, எல்லா வங்கி சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம். லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் மாற்ற போகிறோம். ஒன்று ஒவ்வொரு விஷயங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.